எல்லா கேஸும் நம்ம வந்து எஃப்எஃப் விளாட போகிறோம். அந்த ஒரு பார்ட் 2 எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேட்ச்சில் தான் இருக்கோம். அந்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க போய்ட்டு மண்டே கேடலாம் இனிமையோட மண்டையை. ஸோ வாங்க அப்படியே போய் கழட்டுவோம். இந்த என்ன ஐட்டங்களும் இந்த பிளாட்டினில் இன்றைக்கி எவனை வேட்டையாட போகிறோன்னு தெரியல. முச்சுட்றலாம் எவனாக இருந்தான் அப்படியே மண்டையை கழட்டி கையில் கொடுக்குறேன்னு பாருங்க எல்லாத்தோட மண்டையும். எங்கள் ஒருத்த வரான், போடு 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 போடு. ஐயோ அவனா கடிச்சிட்டானே. ஐயோ நானா கேட்டேனே. எவனா ரிவைவ் பண்ணி விடுங்கடா. டே ரிவைவ் பண்ணி விடுங்கடா டி. அடா பாவி, ரிவைவே பண்ண மாட்டேங்கிறானுங்க. இவன் பண்ணுறானுங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. இது வேறு சூப்பர் இன்ஹேல்சர் தான், அதனால் மெடிக்கெட் போடல இது. ஸோ இது வேறு ஹெல்த் ஆக மாட்டேங்குது, எக்ஸ்பி தான் ஏற்றி விடுது. அவ்வளோதான், மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஒன்றுமே பண்ணல, மற்றவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்தது பி வந்திருக்கோம். M590 எடுத்துக்கலாம். அதுதான் ஒரு புல்லட் கன், எனக்கு கன் பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே ஒன் டேப் அடிக்க போகிறோம். யாருன்னு காமிக்கணும் பாருங்கள். இந்த ரவுண்டு போன ரவுண்டு ஒரு கில் கூட அடிக்கலை. இந்த ரவுண்டு ஒரு கில்லாச்சும் அடிக்கிறதுனா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். நித்தின் தான் யார், முட்டை கலக்கி கேமிங்கோட ஓனரு. இதோட பார்ட் 2லையும் சரி, இதான் நம்மளோட சிக்னேச்சர் டைலாக் எஃப்எஃப்பில். ஓகேவா? பார்ட் 1 வந்து இதே தான் சொன்னேன், பார்ட் 2 இதே தான் சொன்னேன். ஸோ இது நம்மளோட சிக்னேச்சர் டைலாக்காக இருக்கட்டும். இதுங்க அப்படியே அவனாச்சும் வரான், நம்ம பார்க்கலாம். கைஸ் ஒருத்த வரான் கைஸ். இதுங்க அப்படியே போடு, நாக் ஆகிட்டான். அப்படியே கொஞ்சம் கில்லை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, கில்லையும் கிளியர் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது ஒரு சுற்றி அங்கிட்டே அவனாச்சும் இருந்தானா அவனை முடிச்சிடலான்னு இப்போ நம்ம போர் செய்து போய் கொண்டிருக்கிறோம். ஓகே வாங்க போகலாம். நான் போட்டு அழுத்திட்டான்டா. நிம்மதியாக ஒரு பாட்டு பாட வரீங்களா? ஸோ அப்புறமா நம்மளோட தளபதி விஜய் சிஎம் ஆகிட்டார். அது உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? நம்மளோட எல்லா கட்சியும் பீட் பண்ணிட்டார் நம்ம தளபதி விஜய். ஸோ அவர் பிடிக்குன்னா கமெண்ட்டில் வந்து ரெட் ஹார்ட்டை திருப்பி விடுங்க. ஓகேவா கைஸ்? ஆஹா போட்டுறாங்களா? சரி, அவ்வளோதான். 1-1 நம்ம தான் லாஸ்ட் பிளேஸு. போடு. இப்போ ரவுண்ட் 3 வந்துட்டோம். என்ன கன் எடுக்கலாம்? எஸ்கேஎஸ் எடுத்துப்போமா? இது லாங் ரேஞ்சுனால எஸ்கேஎஸ் எடுத்துக்கலாம். வின்சேச்சர் வேணாம், அது வின்சேச்சர் அப்கிரேட் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ நான் வின்சேச்சர் எடுக்கலன்னா காசு கொஞ்சம் தந்தா வின்சேச்சர் எடுத்து அப்கிரேட் பண்ணியிருப்பேன். ஸோ வாங்க அப்படியே போயிட்டு எனிமி மண்டே கழட்டுறன்னு மட்டும் பாருங்கள். ஓகே, ஒவ்வொரு மேட்ச்சு தான் சொல்கிறோம். போன மேட்ச் ஒரு கில் அடித்தோம், இந்த மேட்ச் முட்டை கில்லாக போனால் அசிங்கமாக போயிடும். ஒரு கில்லாச்சும் அடிக்கணும். பார்ப்போம், அடிப்போமா இல்லை அடிக்காமல் போவோமா, இல்லை ஒன் டேப் கொடுப்போன்னா, இல்லை நான் இன்னும் ஒன் டேப் வாங்குவேன்னான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்து சொல்லக்கூடாது. இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த டைமில் இருக்கும்போது அப்படியே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஐயையோ நாக் ஆகிட்டுமே, எவனாச்சும் ரிவைவ் பண்ணி விடுங்கடா. டே மாப்பிள்ளைஸ், ரிவைவ் பண்ணி விடுங்கடா. டே ப்ளீஸ்டா. டே ப்ளீஸ்டா, ரிவைவ் பண்ணி விடுங்கடா. டே எவனாச்சும் ரிவைவ் பண்ணுங்கடா. மாப்பூ வச்சுட்டாயா? ஆப்பூ ரிவைவ் பண்ணி விடு. டே மாப்பிள்ளைஸ், டீமேட்ஸு எவனாச்சும் ரிவைவ் பண்ணி விடுங்கடா. டே போச்சு. அவ்வளோதான், நம்ம ஒரு ஊழடிக்கலை. ஸோ நம்ம சேனல்ஸில் தோற்றுட்டோம். ஸோ அதனால் இந்த சேனலை டெலீட் பண்ண போகிறேன்னு சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொல்லவே இல்லை சேனல்ஸில். சும்மா நானே ஓகே, இவன் ஒருத்தந்தான் இருக்கான், இவனும் தோற்றுட்டு வந்தானா அவங்க 2 நம்ம 1 ஆயிரும். ஸோ அது வேணாம் நம்மளுக்கு. நம்ம 2 அவங்க 1 இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம போயிட்டு ஸ்பெக்ட் தச்சு பார்த்துட்டு போவோம். அச்சு விட்றா விஎஸ்எஸ் லாங் ரேஞ்சுக்குன்னு, ஆனால் ஷார்ட் ரேஞ்சில் பயங்கரமாக ஆடுறானே. சூப்பராக தான் ஆடுறான். இன்னும் ஒருத்தனாண்டா தலைவா, அமுச்சு விட்டுறா. நான் ஹெல்த்தில் மரத்துக்கு முன்னாடி போயிட்டான். அடிச்சிருவானா? பயமாகவே இருக்குது. போட்டு அடிச்சிட்டான்.
டே 1v2 ஹீரோ, அதுவும் விஎஸ்எஸ் வச்சு. பாவி எப்படா இப்படி விளாட்ற? ஓகே, இப்போ நம்ம என்ன கன்று எடுக்கலாம்னா, ஏங்க M60 எடுக்கலாமா வேணாமா? ஐயோ யோசிச்சிங்க நிறைய. இந்த கன்று எப்படி இருக்கும் எடுப்போம். இல்லை வேணாம். என்ன கன்று எடுக்கலாம்? வின்செஸ்டர் அப்கிரேட் பண்ண முடியாது, இப்போ எடுத்துக்கலாம். ஒரு கிலோவர் வாங்கிட்டோம். இப்போ பாருங்க வின்செஸ்டர் வச்சு என்ன பண்ண போகிறோன்னே. ஓகே வாங்க போவோம். டாட்டா. ஓகே வாங்க போய் நம்ம ஹண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருத்தன் மேலே இருக்கிறான், போடு ரூஃபில். சாப்பிடும் கைஸ். ஒருத்தன் நான் கிடச்சிட்டோம். ஐயோ கில்லு கிளியர் பண்ண முடியலையே. சரி போச்சு. அவனை இது இல்லை, நம்ம கில்லு கிளியர் பண்ணிட்டாங்க. ஓ மேட்சே முடிஞ்சிட்டாங்களா? குவிக் கிளியரா? சூப்பர் மார்க்ஸ். இப்போ நம்ம என்ன கன் எடுக்க போகிறோன்னா M187. இப்போ இந்த கன்று 2 புல்லட் கன்னை வச்சு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். என்ன பண்ண போகிறேன்? இனிமேல் தான் அடிக்க போகிறேன். வேறு என்ன பண்ண போகிறேன் இந்த கன்னை வச்சு? ஓய் வாங்க அப்படியே கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி விடுங்கடா. டே ஐயோ போரடியே. கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லாயிருக்கும், விளையாடுற எனக்கும் நல்லாயிருக்கும். ஓகே பண்ணி விட்டாங்க. வாங்க நம்ம கிளம்பலாம். நானாட்டால் அது நடந்து விடும் என்று ஏழைகள். அப்புறம் தெரியாது எனக்கே பாட்டு. ஓகே விடுங்க. ஏதாச்சும் ஒரு தளபதி பாட்டு பாடலாமா? இது டிவிக்கு கேம்பெயின் சாங் பாடலாம். தக்கன் க்ளோவரோட. நான் தன்னந்தனியால் நீயால நம்ம பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா இது 8 கோடி பேர். இப்போ பாருங்க, இந்த ரூஃப் டாப்பில் இருந்து நான் யாருன்னு காமிக்கிறேன் இருங்க. அப்புறம் இன்னொரு பாட்டு பாடலாம். ஐயோ கில்லு எனக்கு கிடச்சிருக்குமே. அவன் பண்ணிட்டானே. போச்சு நான் கேட்டான். உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா, மக்கள் தானே உனக்கு காட்ட வரனா. போட்டு ஹெட்ஷாட்டு விஞ்சிச்சு வெறித்தனம். பூயா. ஸோ அந்த மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சதுனால இன்னொரு மேட்ச் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு இன்ட்ரோ வீடியோ வேறு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ வாங்க இன்னொரு மேட்ச் போயாச்சு. ஓகே இந்த மேட்ச்சில் வந்து கன்ஸ்லாம் நல்ல கன்ஸாக இருக்கணும்னு வேண்டிப்போம். கொட்டாய் வருது என்ன இதுலையே. ஓகே நல்ல கன்ஸாக இருக்கணும். என்ன கன்று? M500 USB2. M500 விட M1 நம்ம அந்த கன் பேர் தெரியலையே. விடுங்க. இது இப்போ இந்த ரவுண்டில் என்ன பவர்? ஒரு 10 செகண்டுக்கு ஒரு டைம் ஒரு க்ளோவால் கொடுக்குமாமா. ஸோ இது நல்லது தான். க்ளோவால் வாங்குறதுக்கு பிரச்சனை இல்லை. அன்லிமிட்டட் க்ளோவால் தான் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே இப்போ நம்ம இந்த மேட்ச் ஜெயிப்போமா தோப்போமான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணாமல் இருந்த போது ஏஸ் அடிக்கிறேன் எப்பாச்சும் ஒரு டைம். இதே ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணி நீங்கள் பார்ப்பீங்க வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் பண்ணேன். அதனால் ஒரு கிலோ கூட அடித்தாவே பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. அப்புறம் மீதெல்லாம் அடிக்க முடியல. சாவுடா. ஐயோ நம்மளும் சாப்பிடுச்சிட்டான். கைஸ் எவனாச்சும் வெயிட் பண்ணிடுங்களாடே. ஃபஸ்ட் ரவுண்ட் ஆகிட்டோம். அப்பா ட்ரோனை போட்டு விட்டாங்க. வந்த உடனே இது பண்ணி விட்டாங்க. பேர் என்ன? கில் பண்ணி விட்டாங்க. அதுவே மறந்து போச்சு. ஒரு மணி தான் கைஸ் இருக்குது. இந்த ஒரு மணி வச்சு நான் என்ன பண்ணுறது? அவங்க அத்தா செத்தான் இல்லை அவன்கிட்ட மடி இருக்குமா? போய் பார்க்கலாமே. டக்கு இங்கே தான் செத்து கிடக்குறான். அந்த மடி இருக்கா? இருக்கு. ஒன்று சுற்றி போவோம். ஹெல்த் இல்லை. அடப்பாவி அதுக்குள்ளே மேட்சை முடிச்சு விட்டிங்களேடா. முண்டா பாய் 004 என்னமோ பேர். ஓகே நம்ம விஎஸ்எஸ் எடுத்துப்போமா M590 எடுத்துப்போமா? விஎஸ்எஸ் எடுத்துப்போம். ஏன்னா இது வந்து லாங் ரேஞ்ச் இடம் அதனால். ஸோ வாங்க மண்டே கையில் கொடுக்கலாமா கைஸ்? ஸோ வாங்க நீ எப்படியோச்சு
நல்ல கில்லா சகுனமாக எடுத்தாங்கன்னு நம்புவோம். ஓயே டக்கு டக்குற 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 டக்கு டக்குற 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 டக்கு டக்குற டக்கு டக்குற அது நடந்து போயிடும் என்று அப்புறம் தெரியாது. ஓகே, இதே எத்தனை டீம் இந்த ஒரு பாட்டு பாடுறது? நம்ம வேறு பாட்டு பாடுவோமா? ராவணு மோமண்டா பாடலாமா? ராவணு மோமண்டா ஒத்தையா நிற்கிறேன் ஏவண்டா இத்தனை பீமண்ணு இங்கே வண்டா வல்லகாண்டா வண்டா வா வந்து தொழுடா குத்தி ரத்தம் வரும்டா. ஏன் கேஸ் இந்த முண்டா பாய் வந்து எப்படி ஸ்கில் மேலே கில் எடுத்துகிட்டே இருக்கிறான்? குத்தி ரத்தமும் வரும்டா குத்தரக்கம் மண்ணு ஏவண்டா ஒளி போண்ட வேண்டாம் சொல்லிட்டான். உடடா இவ்வளோ போல போடு 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 ஓட இன்னும் எங்கேருந்து சொல்கிறா நீங்கள்? டேடி எங்கேருந்து? ஓ மை காட், நான் கடிச்சிட்டாங்க. ஓ வரித்தனம் நான் கடிச்சு விட்டாங்களே. டே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கடா. டே அப்போ ஐயோ திரும்ப நான் கடிச்சிட்டாங்க. கில் ஆயிடுச்சா? கொண்டுட்டாங்களா? நம்ம எப்படி செத்தோன்னு பார்க்கலாம். ஐயோ இவனுக்கு வேறு எங்கேருந்து சுட்டுருக்குறான், வேறு மாடியிலேருந்து. இந்த ஹிந்திக்கார பாட்டாருன்னா இல்லையா, இது வேறு முண்டாவை தான் நம்ம பக்கத்தில் இருந்தேன். ஓகே, முண்டா போய் ரொம்ப பார்க்கலாம். ஒன்றும் இந்த டிவி ப்ரோவாக விளையாடுறப்ப இது போட்டு விட்டான். பேர் என்ன, இந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சு நேரோ, அந்த கேரக்டரோட ட்ரிபிள் டேக் டவுனா? போன மேட்ச் ட்ரிபிள் டேக் டவுன் இல்லையா, டபுள் டேக் டவுன் போல கைஸ். ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது. போன மேட்ச் டபுள் டேக் டவுன்னா அது ஒரு 2, இது ஒரு ட்ரிபிள் டேக் டவுன் 2 + 3 5 கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன கன்று எடுக்கலாம்னா P90 எடுக்கலாம்ப்பா. லாங் ரேஞ்ச் இடம் தானே, இப்போ P90 தேவை இல்லையா? இருக்கட்டும் கைஸ், கிங்ஃபிஷர் இருக்குல்ல நம்மக்கிட்ட, பிரச்சனை இல்லை. கிங்ஃபிஷர் ஒரு லாங் ரேஞ்ச் இருந்தால் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிடலாம். என்ன வேணாமா? M590 எடுத்துக்கலாங்க. P90 வேணாம். அது ஏன்னா அது அழுத்தி பிடி கன். M590 ஒரு புல்லட் கன், அதில் வந்து 120 ரூபா ஒரு புல்லட்டில். ஸோ அதனால் நம்ம M590 எடுத்துப்போமா? ஓ இப்போ அப்படி நம்ம போய் அங்கே இது பேர் என்ன, ஐயோ பேர் சைபர் மிஷின். இந்த சைபர் மிஷினில் போய்ட்டு ஒரு கன் எடுத்துக்கலாம். என்ன கன்று? MPS ஃபுல் அப்கிரேடட். ஓகே, இந்த M590 போல் அந்த கன்னை மாற்றிக்கலாம். ஐயோ நான் கடிச்சிட்டேன்டா. இந்த மேட்ச்சு சகனமே இல்லை போல கைஸ். ஒவ்வொரு மேட்ச்சும் ஒரு நாகாரம் போச்சு. காப்பாற்றுங்கடா டேய் மாப்பிள்ள, மேட்ச்சு காப்பாற்றுங்கடா. ட்ரோனை போட்டு விட்டானுங்க. ஐயோ கில் அடிச்சிட்டாங்களே. போன மேட்ச் இப்படி தான் ஆச்சு. 7 மேட்ச் அடினானா? எப்படிங்க அப்நார்மல் ஹெட் ஷாட் தான் கைஸ். இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியாச்சு. அப்நார்மல் ஹெட் ஷாட்டு அது எப்படி கைஸ்? காலில் சுடுறோம் 300 போகுது, 648 போகுது. எப்படி கைஸு? இந்த இடத்துல தான் நம்ம அடி வாங்குவோம். இந்த இடத்துல இல்லை, பக்கத்தில் இந்த இடத்துல நிறைய டைம் அடி வாங்கிடுறேன். ஸோ அதனால் இந்த இடம் நம்மளுக்கு ஆகாது. இந்த பாட்டு தோச்சாச்சு. ஒரு பூவாச்சு வரைவோம்னு பார்த்தா பூ வரைகிறக்குள்ள நம்ம இவன் எப்படி விளாட்றன்னு பார்க்கணும். M1 டபுள் நாக்கு இப்படி வச்சான் போட்டு ட்ரிபிள் டேக் டவுன் இத்தனம். இது என்ன அமௌண்ட்டு? டக்குறேன் மண்டே கழட்டி கீழே கொடுக்குற நாள் மட்டும் பாருங்கள். ஒவ்வொரு ரவுண்டுக்கு இப்படி தான் சொல்கிறான். அவனத்தி கொடுக்க முடியல. ஸோ இந்த ரவுண்டாச்சு ஜெயிப்போமான்னு பார்ப்போம். இது ஒரு லாங்குவேஜ் இடம். ஸோ அதனால் மீன் சிச்சரை எடுத்துப்போம். அப்கிரேட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஓகே, இனி எவனாச்சும் மண்டையை பிடிச்சி கட்டிடலான்னு பார்க்குறேன். முடிய மாட்டேங்குது. இங்கே ஒரு க்ளோவால் கூட 2 க்ளோவால், அதுக்குள்ளே 2 வந்துடுச்சு. இன்னொன்று 3 வந்துடும். அன்லிமிட்டட் க்ளோவானால போர் அடிக்குது. ஸோ அதான் இப்படி போடுறேன். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இனிமே ஸ்கோப் போட்டு மூச்சு விட்றாலாம். என்ன பண்ணலாம்? மூச்சு விட்றாலாம். ஓகேவா? இனி நம்ம போவோம். டக்கு. இப்போ நம்ம வந்து இது வாய்ஸ் மாற்றிட்டோம்.
வாய்ஸ் மாறி இருக்கும் வாய்ஸ் மாற்றிட்டோம் பாருங்கள். கொஞ்சம் வாய்ஸ் மாறி இருக்கும், ஏன்னா கொஞ்சம் தொண்டை வட்டிக்கிச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப நாளாக இந்த வீடியோஸ் வரல. இப்போ என்னென்னா வாய்ஸ் கொடுத்து கேமிங் வீடியோஸ் தொண்டை வலிக்கு ஈஸியாக தான். ஏன்னா ஐஸ் வாட்டர் குடித்தோன்னா அப்படியே த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. சரி விடுங்க, பிரச்சனை இல்லை. வீடியோஸ் போடல ரொம்ப நாளாக, போடுறேன் இந்த மாதிரியான வீடியோஸ். பேர் என்ன, வெறும் இந்த எடிட்ஸ் வீடியோ, இந்த மாதிரியான வீடியோ அந்த மாதிரி தான் போட்டேன். இல்லைன்னா டிவிக்கு ஜெயிச்சிருக்கு இது போடலான்ட்டுங்க. பேர் என்ன, ஐயோ சசு போலே, ஐயோ போச்சு 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 அவ்வளோதான். அப்படியே சொன்ன மாதிரிலாம் அவ்வளோதான். இன்னும் எல்லாம் எடுத்துட்டானீங்க. அடா பாவி, நம்ம மூணவங்க ஒன்று தான், பிரச்சனை கிடையாது. ஓகே சித்தப்பு சிக்கனு வராரு ஜொலிக்கு முத்துன்னு தராரு மோனிகா கரும்பு குத்துன்னு வராரு உசுரா எத்தி வச்சுக்க வராரு. அடபிட்டு கோலம் போட்டு ஏமாட்டு கோலம் போட்டு இவன் போல இங்கே யாருன்னு காட்டுறாமா? நான் யாருன்னு இப்போ காமிக்கிறேன்டா. இங்கே பாருங்கள், செம்ம டவுன்ஃபால் இல்லைங்க. இந்த ரவுண்டு நான் யாருன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வெப்பன் எடுத்தான் பார்த்துக்கோங்க. என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க அப்பனே கூப்பிட்டு வந்தால் கூட நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஜெயிச்சு காமிப்பேன்டா. ஆனால் ஜெயிக்க தான் முடியல இந்த ரவுண்டு. சரி, அடுத்த டைம்லேருந்து பார்க்கலாம். இந்த டைம்லாம் முடியாது, கொஞ்சம் விளையாட கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். மை ஃப்ரெண்ட் ரியாக்ஷன். டேய் மாப்பிள்ள, வாய்க்கிலேயே மட்டும் பேசுகிற, செயலில் ஒன்றுத்தையும் காணோம். இதுதான் நம்மளோட ஃப்ரெண்ட் ரியாக்ஷனு. ஸோ என்ன மாப்பிள்ள இப்போ வந்துள்ள அப்போதான் என் ஃப்ரெண்டு பேசுவான். ஸோ கொஞ்சம் வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி சீன் போடுவானா, அதுவும் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியே பேசணும்னு சொல்லிட்ட. எப்படி பேசணும் தெரியுமா? இது பார்க்க வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரியே இருக்குது. அவ்வளோதான் மற்ற, நான் பிறந்தது அமெரிக்காவில் ரஷ்யாவில். நான் ஒரு பெரிய ப்ரோ பிளேயரு. ஸோ அதனால் வாய் மூடிட்டு இல்லை அப்படின்னு தான் என் ஃப்ரெண்டு பேசுவான். நம்ம கொஞ்சம் பைத்தியமாக தான், அதனால தான் இப்போது பேசுகிறோம். சரியாக இந்த மாதிரி பேசுனா பிடிக்குன்னா லைக் சப்ஸ்கிரைப் ரெண்டுத்தையும் சேர்த்து தண்ணி விட்ருங்க. இப்படி தான் என் ஃப்ரெண்டு பேசுவான். அவனோட யூடியூப் சேனல் வந்து இருந்துச்சு. இந்த சேனல் வந்து இது பண்ணிட்டான். பேர் என்ன, இந்த சேனல் வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்து இன்னும் அப்ராப்ரியேட்டான கண்டென்ட்ஸ் போட்டு அந்த சேனலில் தூக்கிட்டானுங்க. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு இப்படி தான் பேசுவான். ஹலோ காஸ், இன்றைக்கி நம்ம படுத்த போகிறோம். ஹலோ காஸ், இன்றைக்கி நம்ம அனிமே ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்படி தான் கைஸ் பேசுவான். ஸோ அதனால் அவனோட சேனல் இப்படி பேசுறதுனாலேயே ஓடாமல் போயிடுச்சு. ஆனால் என்கிட்ட மட்டும் பயங்கர ஃபன்னுக்கின்னெல்லாம் பேசுவான். ஆனால் வீடியோவில் வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் வாய்ஸ் சவுண்டே கூட ஏறாது. அந்த அளவுக்கு. ஹலோ கைஸ், என் பேர் தான், ஐயோ அவன் பேர் சொன்னால் அந்த போட்டு அடிப்பாங்க. அவன் பேர் பார்த்தீங்கன்னா அனீஷ். அவன் ஒரு கேமிங் சேனலை வச்சுருந்தான், பேர் ஹை கேமிங். அந்த சேனல் போச்சு. இப்போ ஒரு அனீஷ் கிங் அதுமாரி இருந்துச்சு, அந்த சேனல் போச்சு. ஆனால் ஹை கேமிங் யூடியூப்பில் இல்லை, ஆனால் அனீஷ் கிங் அனிமே இருக்குது. ஸோ அதனால் அதை போய் செக் அவுட் பண்ணுங்கள். நம்மளும் தான் பார்த்துட்டே இருக்கோம், ஒரு ரவுண்ட் கூட ஜெயிக்கவே இல்லை, போய்கிட்டே இருக்குது. கைஸ் என்ன கைஸ் ஆச்சு? இந்த ரவுண்டு இப்படியே ஜெயிச்சானு கைஸ். வெறியாச்சு. M590 எடுத்துக்கிறேன், வாங்கடா வந்தீங்கன்னா ஒரு புல்லட்டில் அடிக்கிறேன். என்னடா அது நம்ம போட்டு விட்டானுங்க, நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோமா?
பேசிகிட்டே ஒன்றுமே பண்ணல. கிரனேடு. ஐயோ இந்த சவுண்டு வச்சுட்டாங்கடா. டே ஃப்ரெண்டு இப்படி போ நான் ஃப்ரெண்டு. அடா பாவி, அதுக்குள்ளே கொண்டு போட்டானே அவன்டா ஒத்தைய நிற்கிறேன் அவன்டா. எதுக்கு விஞ்சிச்சுட்டு இருக்கிறேன்? இது இந்த ஏரியா தானே, லாங் ரேஞ்ச் ஷார்ட் ரேஞ்ச் இடம். ஸோ இதுக்கு லாங் ரேஞ்சுக்குன்னு எடுத்துப்போம். M1887 அப்புறம் AWM இதை எடுத்துக்கலாம். இந்த 2 கன்னையும் எடுத்துடலாம். அப்புறம் ரெஸ்டோ XP மெடிக்கேட் ஃபார் எவ்ரி ஒன்று, சூப்பர் பூஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன்று, குவிக் HP ஃபார் எவ்ரி ஒன்று, ரெஸ்டோர் HP ஃபார் எவ்ரி ஒன்லாம் போட்டாச்சு. சொன்ன மாதிரி வாய் வலிக்குதே. ஐயோ ஓகே, இனி நம்ம போயிட்டு எனிமி மண்டே கழட்டுறோன்னா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். நித்தின் யார் முட்டை கேமியோட ஓனர், அதை தான் சொல்வேன்னு எனக்கு தெரியலைங்க. ஓகே, நான் மாவன்டா. ஐயோ எங்கண்டா சொல்கிறீங்க? கொஞ்சம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியாது போல. எங்கடா நீங்கள்? மாப்பிள்ள, அட பாவீங்களா 3 போயிட்டு இப்போ எவன் ஜெயிப்பான்னு தெரில. ஐயோ ட்ரோன் வேஸ்ட்டாக போச்சே. இன்னும் என்கிட்ட 20 தான் இருக்குது. உன் டீம் மற்ற நான் என்ன அடிக்கிறேன்? சார் இனிமேல் நினச்சேன். நீ நினைப்பா. ஐயோ போச்சு. அவ்வளோதான். முண்டாவையும் போயிட்டானா? இதெல்லாம் ஹிந்திக்கார பாட்டு இருக்கிறான். ஹிந்திக்கார பாட்டு ஜெயிச்சரா. அடப்பாவி, மேட்ச் மொத்தமாக ஊற்றிக்கிச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சா வாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா பை கைஸ். இன்னும் ஒரு ஸ்டாக் வாட்ச் பண்ணுங்க. டாட்டா பை கைஸ்னா சொல்லிக்கலாம். பை கைஸ். பை.